இன்னைக்கு இந்த வீடியோவில் கிலோமீட்டரை எப்படி மில்லிமீட்டராக மாற்றுறது, மில்லிமீட்டரை எப்படி கிலோமீட்டராக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே யூனிட்ஸை ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும். உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கேன். 1 கிலோமீட்டர், 1000 மீட்டர், 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 10 மில்லிமீட்டர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூக்கு போகிறீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது கிலோமீட்டர்லேருந்து நம்ம மீட்டருக்கு வரோம்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுவே சின்ன வேல்யூலேருந்து நம்ம பெரிய வேல்யூக்கு போகணும்னா டிவைட் பண்ணிக்கணும். அதாவது மீட்டர்லேருந்து நீங்கள் கிலோமீட்டருக்கு போகிறீங்கன்னா 1000ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இந்த டேபிளை நல்லா பார்த்துக்கோங்க. மேலே சொன்ன மாதிரி மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக நம்ம மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுவே சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழேயும் இப்போ நீங்கள் பெரிய வேல்யூ அதாவது சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டருக்கு மாற்றுறீங்கன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறீங்கன்னா 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 கிலோமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றணும்னா 2 × 1000 ஈக்குவல் டு 2000 மீட்டர். அதே மாதிரி 20 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 20/10 ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். நான் எக்ஸசைஸ் தரேன், அதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். 3.5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர்? அதே மாதிரி 20 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு மீட்டர்? இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.